ஆகாச வீரன், பேரரசி, பொற்செல்வன் இந்த மாரி நெறைய தமிழ் பெயர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அது நம்ம இனிமே பொறக்க போற குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாரி ஒரு தமிழ் பேர் வைக்கணுன்றத ஊக்குவிக்கிற மாரியும் அது. அது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவர் வந்து அந்த மாதிரியான தமிழ் பெயர்கள் தான் வச்சிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு பேட்டிகள்ல கூட. பசங்க படம் வந்த பிறகு நெறைய பேர் அத சொல்லும்போது வந்து ஆடியன்ஸோட ஆடியன்ஸா அவர் அந்த பல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக போம்போது, அவங்க சொல்லியிருக்காங்க. சோபிக்கண்ணன் பேர் வச்சிருக்காங்க பாரு, எப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காரு டைரக்டர்ன்னு. அவரு ரொம்ப எதார்த்தமா ஒரு தற்செயலா தான் அத வச்சிருக்காரு. ஆனா இத கூட அவங்க நோட் பண்றாங்களே, கேரக்டர தாண்டி அந்த பெயர் கூட அவங்க நோட் பண்றாங்களேன்னு சொல்லும்போது, இயல்பாவே அவருக்கு ஒரு கான்ஷியஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்த படங்கள்லயும் அது வந்து அவர் பண்ணியிருக்கு. பெயர்கள்லயே வந்து நெறைய வந்து கவனிக்க வச்ச படம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய படங்கள். அதுல முக்கியமான படம் வந்து கடைக்குட்டி சிங்கம். எல்லாருடைய பேருமே வந்து பயங்கரமா இருக்கும். அதுல ஆமா. வந்து நெடுவாழி ரணசிங்கம் சத்யராஜ் பேரு. கார்த்தி பேர் வந்து நெடுவாழி குணசிங்கம், ம். செம்பியன் மாதேவி, வானவன் மாதேவி. அதுல வந்து இவங்க வந்து ஹீரோயின் பேர் வந்து கண்ணுக்கு இனியாள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ம். நெறைய பேர் வந்து அப்படி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயுமே வந்து வச்சிருக்காங்க. அவர் வந்து அதுல வந்து குறையே வைக்கல. அது வந்து கவனிக்க வைக்கிற பெயரா இருக்கணும். அதே சமயத்துல நெறைய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும். மனசுல நிக்கிற பெயரா இருக்கணும்ன்றதுல இது பண்ணியிருக்காரு. அதுதான் இதுலயும் பண்ணியிருக்காரு.